வணக்கம். அறிவோம் அரசியல் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. குறிப்பாக ஆன்மீகமும் அரசியலும் கலந்த திருச்செந்தூர் தொகுதியில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தரவுகளை வைத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலனாகிறது. திருச்செந்தூர் கோட்டையை திமுக தக்கவைக்குமா, அல்லது புதிய வரவான விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்டத்தை மாற்றுமா? இதோ ஒரு எளிய மக்களின் அலசல். திமுகவின் அசைக்க முடியாத பலம். முதலில் திமுகவின் செல்வாக்கை பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 88,274 வாக்குகள் 50.58 விழுக்காடு பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலும் திமுகவின் வாக்கு வங்கி குறையவே இல்லை. சுமார் 87,422 வாக்குகள் அப்படியே கிடைத்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மக்கள் செல்வாக்கை துளியும் இழக்காமல் திமுக இங்கே வலுவாக இருக்கிறது என்பதற்கு இந்த தரவுகளே சாட்சி. அதிமுக மற்றும் பாஜகவின் நிலை. இப்போது எதிர்க்கட்சிகளின் நிலையை பார்ப்போம். 2021 இல் அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தபோது 63,011 வாக்குகள் வாங்கினார்கள். ஆனால் 2024 தனித்தனியாக போட்டியிட்டபோது அதிமுக 24,198 வாக்குகள், பாஜக 23,198 வாக்குகள். இந்த இரண்டு கட்சிகளின் வாக்குகளை ஒன்றாக சேர்த்தால் கூட 47,393 தான் வருகிறது. அதாவது திமுகவை விட சுமார் 40,026 வாக்குகள் இவர்கள் பின்தங்கியுள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் திமுகவின் கோட்டை எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை இந்த 40,000 வாக்கு வித்தியாசம் தெளிவாக காட்டுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி. இன்னொரு பக்கம் கவனிக்க வேண்டிய ஒரு கட்சி நாம் தமிழர். 2021 இல் 15,063 வாக்குகளை பெற்ற சீமான் அவர்களின் கட்சி 2024 இல் 20,530 வாக்குகளை பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று மெல்ல மெல்ல தனது தளத்தை இங்கே விரிவாக்கி வருகிறது நாம் தமிழர். விஜயின் வருகை யாருக்கு பாதிப்பு? சரி, இப்போது 2026க்கு வருவோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களம் இறங்குகிறது. விஜயால் திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா? எங்கள் ஆய்வின்படி 1. விஜய்க்கு விழும் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவின் அதிருப்தி வாக்குகளாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். 2. மற்ற கட்சிகளில் இருந்தும் புதிய வாக்காளர்களிடம் இருந்தும் ஒரு 6 விழுக்காடு முதல் 10 விழுக்காடு வாக்குகள் வரை விஜய்க்கு வரலாம். 3. எண்ணிக்கையில் பார்த்தால் திருச்செந்தூர் தொகுதியில் விஜய்க்கு 15,000 முதல் 20,000 வாக்குகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திமுகவுக்கு 5 விழுக்காடு வாக்குகள் குறைந்தால் கூட அவர்களின் தற்போதைய 40,000 வாக்கு லீட் காரணமாக பெரிய பாதிப்பு இருக்காது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே 90 விழுக்காடு மேல் உள்ளது. பெரிய கூட்டணி மாற்றங்கள் ஏதேனும் நடந்தால் ஒழிய திருச்செந்தூர் தொகுதி அனிதா ராதாகிருஷ்ணன் வசமே இருக்க வாய்ப்பு அதிகம். இது வெறும் தரவுகளின் அடிப்படையிலான ஆய்வு மட்டுமே. உங்களது கருத்து என்ன? திருச்செந்தூரில் மாற்றம் வருமா, அல்லது திமுக நிலைத்து நிற்குமா? கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அறிவோம் அரசியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தொகுதியின் ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதியின் தேர்தல் தரவுகள் அல்லது அரசியல் அலசல் தேவையா? சொல்லுங்கள், நான் தயார் செய்து தருகிறேன்.